மறுநாள் குமார் தன்னோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலான்னு ஒரு புதிய நகரத்துக்கு போறான். அங்க ஒரு வாடகை வீட்டுல தங்க முடிவு பண்றான். குமார் கிட்ட 100 தங்க காசுகள் இருந்துச்சு. அது அவன் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. இந்த காசை வீட்டுல வச்சா யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. நான் இதை என் கூடவே எடுத்துட்டு போறதுதான் நல்லது. குமார் இப்படி யோசிச்சுக்கிட்டு அந்த காசை எடுத்துட்டு வெளியில போறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜமீன்தார பாக்குறான். ஐயா, என் பேர் குமாரு. நான் இந்த ஊருக்கு புதுசு. என்கிட்ட சில தங்க காசுகள் இருக்குதுயா. அது நான் என் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. அது என் வீட்டுல வச்சா திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்களை பார்த்தா இந்த ஊர்ல பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. இத கொஞ்ச நாள் உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்களா? எனக்கு வேணும்னும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் இந்த ஊர் ஜமீன்தாரு. உன் தங்க காசுகள் என்கிட்ட பத்திரமா இருக்கும். நீ கவலையே படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம 2 பேருக்கும் சாட்சி யாரும் இல்ல. அதனால இந்த பழைய ஆலமரத்தையே சாட்சியா வச்சு நான் இந்த காசை உங்களுக்கு கொடுக்கறேன். சரி குமார், இந்த மரம் தான் நமக்கு சாட்சி. நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்க ஐயா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரியான முட்டாளா இருப்பான் போல. மரத்தை சாட்சியா வச்சு யாராவது காசு கொடுப்பாங்களா? சரி, நமக்கு வந்த வரைக்கும் லாபம் தான். எதுவும் செய்யாமலே 100 தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. சில நாட்களுக்கு அப்புறமா தன்னோட தங்க காசுகளை திரும்பி வாங்கிக்கலான்னு நம்பிக்கையோட குமார் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போறான். அங்க ஜமீன்தார் அவரோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. வணக்கம் ஐயா. யார் நீ? என்ன விஷயமா வந்திருக்க? ஐயா, சில நாட்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட 100 தங்க காசுகள் கொடுத்தனே, அதை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எந்த தங்க காசு? யார் நீ? எனக்கு எப்ப நீ காசு கொடுத்த? ஐயா, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. என் வீட்டுல வச்சா திருடு போயிடும்னு உங்ககிட்ட கொடுத்தனே, நீங்க கூட பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த 100 தங்க காசு தான் ஐயா. 100 தங்க காசா? என்னடா, என்னை ஏமாத்தி காசு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா? மரியாதையா வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. ஐயா, என்னை ஏமாத்தாதீங்க. என்னோட காசை திரும்பி கொடுத்துருங்க, இல்லன்னா நான் மகாராஜா கிட்ட போய் புகார் கொடுத்துடுவேன். நீ யாருன்னே எனக்கு தெரியாது. நான் யாருகிட்டயும் காசும் வாங்கல. நீ யாருகிட்ட வேணாலும் போய் புகார் கொடுத்துக்கோ போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா நான் உங்களை நாளைக்கு மகாராஜாவோட தர்பார்ல சந்திக்கிறேன். இப்படி சொல்லிட்டு குமார் அங்க இருந்து கிளம்பி போறான். மறுநாள் குமாரும் ஜமீன்தாரும் ராஜாவோட தர்பாருக்கு வராங்க. அங்க குமார் நடந்த எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொல்றான். மகாராஜா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தி பணம் வாங்க பாக்குறான். யாராவது ஆலமரத்தை சாட்சியா வச்சு பணம் கொடுப்பாங்களா? இவன் எந்த ஆலமரத்தை பத்தி பேசுறான்னு கூட எனக்கு தெரியல மகாராஜா. மகாராஜா, நான் பொய் சொல்லல, சத்தியமா. நான் அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட 100 தங்க காசை கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்க சொன்னேன். ஆனா இப்ப இவர் என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாருயா. மகாராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு இப்படி சொல்றாரு. குமார், நீ அந்த ஆலமரத்தை சாட்சியா வச்சுதானே இவருக்கு தங்க காசை கொடுத்த? ஆமா மகாராஜா. அப்படின்னா போய் அந்த ஆலமரத்துக்கிட்ட நான் சாட்சி சொல்ல வர சொன்னதா சொல்லிட்டு வா. ஆனா மகாராஜா. போய் சொல்லிட்டு வா, மிச்சத்தை அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க மகாராஜா. குமார் அந்த மரத்துக்கிட்ட கிளம்பி போறான். குமார் போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மகாராஜா இப்படி சொல்றாரு. ஜமீன்தாரரே. சொல்லுங்க மகாராஜா. இந்த குமார் போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் திரும்ப வரலையே. இப்போ என்ன பண்றது?
மகாராஜா, அந்த ஆலமரம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க போயிட்டு வர எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஓ, அப்படியா? ஆமா மகாராஜா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குமார் சொன்னது பொய். எனக்கு அந்த ஆலமரம் எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அங்க போயிட்டு வர மட்டும் 1 மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜமீன்தாரருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது மகாராஜா, இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்ல சிறைச்சாலைக்கு போறீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் தான் அந்த தங்க காசை வாங்கினேன். அங்க எங்களை தவிர வேற யாரும் இருக்கல. அந்த ஆலமரம் எப்படியோ வந்து சாட்சி சொல்லாதுங்கிற தைரியத்துல இப்படி போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. அந்த நேரத்துல மரத்துக்கிட்ட போன குமார் திரும்பி வரான். மகாராஜா, நான் அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். குமார், அந்த மரம் இங்க வந்து சாட்சி சொல்லிட்டு போயிடுச்சு. குமாரை ஏமாத்த நினைச்சதுக்கு தண்டனையா நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய 100 தங்க காசுகளோட சேர்த்து இன்னும் 100 தங்க காசுகள் அதிகமா கொடுக்கணும். குமாருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆலமரம் எப்படி வந்து சாட்சி சொல்லுச்சுன்னு அவனுக்கு புரியல. ஆனா அவனோட காசு திரும்ப கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். ரொம்ப நன்றி மகாராஜா. குமார், இனிமே யாரையும் அவ்வளவு சுலபமா நம்பாது. இவ்ளோ அப்பாவியா இருந்தா எல்லாரும் உன்னை ஏமாத்ததான் செய்வாங்க. இனிமே கவனமா இரு. சரிங்க மகாராஜா. யாரையும் ஏமாத்திட்டு அவ்வளவு சுலபமா தப்பிச்சிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெளியில வந்து தீரும். அதனால யாரையும் ஏமாத்தாதீங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.